உம்மால சிதம்பரத்துக்கு வரேன். திருமாவளவனே, நீயா நான் பாத்துறோம்டா. சிதம்பரத்தில் நாங்க மீட்டிங் போறோம்டா. இதே பரையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்துல மீட்டிங் போடுறேன். உன்னால என் மயிரை வந்து கொடுக்க முடியுமாப்பா? உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நேற்று ஒரு கூட்டம் ஒன்று போட்டிருக்காரு. அந்த கூட்டம் நடக்கக்கூடாதுன்னு சீட்டைகள் கல்லை விட்டு அடிச்சிருக்கிறாங்க. திருட்டு பையல வந்து கல்லு விடுற, கொடி எடுத்து போடுற. இது எங்கிருந்து இந்த வியாதி தொத்திக்கிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட கழகத்திலிருந்து தான் தொத்திக்கிட்டு வருது. ஏன்னா திராவிட கழகம் எப்பயுமே அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ பொதுக்கூட்டமோ போட்டோம்னா பாட்டில் விட்டு அடிப்பாங்க, கல்லை விட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா போதையில் மேடையில் ஏறி நாம் தமிழ் கட்சியை வம்பு இழுப்பாங்க. ஏன்னா இது அவரா பண்ணல, அவருக்குள்ள இருக்கிற தீர்த்தம், அப்பாவோட டாஸ்மாக் தீர்த்தம் பண்ற வேலை. மேலே இருக்கிற யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டு வேலை பார்க்கறது. ஏன்னா எப்பயும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது. இந்த சமூகத்தினர் இல்லை, எந்த சமூகத்தினருமே ஒன்று சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தா பொழப்பு இல்லை. திராவிட கட்சிக்கு இங்கு பொழப்பு இல்லை. அதனால நீங்க அடிச்சுக்கிட்டு தான் சாகணும். மீறி நீங்க ஒன்று சேர்ற மாதிரி இருந்தால், அதாவது இப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எல்லாரோடையும் நாங்கள் இணக்கமாக தான் இருப்போம், நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம், இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இப்படி மேலே வந்து பேசிட்டா ஐயோ நம்மளுக்கே வர்ற வேட்டு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சீட்டைகள் போய் கல்லை விட்டு அடிக்குது. அவரோட கோபத்தை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ அவர் உச்சக்கட்ட கோபத்திலே வந்து நின்றுட்டுக்கிறாரு. அண்ணா அறிவாலயத்துல போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் வந்து பெருமையா நினைக்கிறான். ஐயா திருமாவளவன் அவர்களை விட்டு வாங்குன்னு வாங்கிட்டாரு. ஒரு படி மேலே போய் தமிழர்களுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் திமுக தூண்டுதல் பேர்ல தான் இருக்கு. அப்போ நான் என் சமூகத்தினர் வந்து ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறேன்னா, நீ வந்து கல்ல விடுறனா அப்போ நீ யார் அப்படின்ற கேள்வி வருது அப்படின்னு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சொல்றாரு. அப்போ எல்லாரும் சொல்றது போல திமுகவுக்கு சொம்படிக்கிறத தவிர நீ அவங்களோட இனந்தானோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் வருது. அப்ப நீ தெலுங்கன்தான். உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. ஏன்னா ஒரே சமூகத்தினர் அடிச்சுக்கிட்டா அது எப்படி? நீ வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாங்க? இப்ப மாற்று சமூகத்தினர் வந்து இந்த கூட்டத்தை கிளச்சி விட்டா, இல்லை இந்த கூட்டம் நடக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு 7.5 இழுத்து விட்டா சரி, அது வந்து பெருசா நம்மளுக்கு மூளை வேலை செய்யாது. அதாவது ஏர்போர்ட் மூர்த்தியான மனநிலையிலிருந்து சொல்றேன். நம்மளுக்கு எதிராகவே நம்ம கூட்டத்திலிருந்து ஒருத்தன் வரானா, அப்ப ஏவி விட்ட ஆள் அதோட தலைமை யாரா இருப்பாங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. சாதியின் பெயரை வெளியே சொன்னால் அசிங்கம் என்று மறைத்து நடக்கிற கருணாநிதியை இத்தனை நாளா மற்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் அதை கேட்கல. நான் அப்படிலாம் ஒருபோது இருக்காது, அவர் வந்து அண்ணா வந்து நம்மால்தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது நீ யாருன்னு அப்படின்னு கோபத்துல வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணனா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். இல்லை நீங்களே நினைச்சு பாருங்களேன், நம்ம இனத்தை கொண்டவங்களோடய போய் கட்டி பிடிச்சி தழுவி கை கொடுத்து பரிசு பொருளை பெற்று வர முடியுமா? இல்லை நம்ம இனத்துக்கே துரோகம் செய்த திமுகவோட இன்னைய வரலும் முட்டு கொடுத்து நிற்க தான் முடியுமா? யார் எதிர்த்தாலும் யார் விட்டு போனாலும் நான் திமுக கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எப்படி? ஒரு தமிழ்நாள முடியுமான்ற கேள்வி வருதுல்ல. அப்ப அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுறது கரெக்டுன்னு தானே வருது. இந்த தமிழர்கள் நல்லா இருக்கணும், நம்ம சமூகத்தினர் நல்லா இருக்கணும்னா அது கரெக்டாக நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை நான் யாரு கூட கூட்டணி நிற்பேன், நான் தனிச்சே நிற்பேன், 5 தொகுதியாக இருந்தாலும் சரி 10 தொகுதியாக இருந்தாலும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேட்பாளரை போட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிக்கிறோம் அப்படின்னு தான் நிற்கணும். மீண்டும் மீண்டும் நம்ம இனத்துக்கு துரோகம் பண்ணவங்களோட போய் கை கோருகிறப்ப இந்த கேள்வியெல்லாம் வருது, ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வெளிப்படையாக பேசுறாரு. காங்கிரஸும் திமுகவும் இனப்படுகொலைக்கு முக்கிய காரணமா இருந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து வரப்ப அன்னைக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் எங்களுக்கு துணையா நின்னது அப்படின்னு ஐயா திருமாவளவனே சொல்லிக்கிறாரு. அப்ப இதுமாரி சந்தேகங்கள்லாம் நம்மளுக்கு எழுத ஆரம்பிக்குது இல்லை. அந்த சந்தேகத்தை இல்லை, எனக்கு சந்தேகமே இல்லை, நான் தெளிவாக தான் இருக்கிறன்ற மாதிரி ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர் சொல்லிடுறாரு. தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை. ஏன்னா அவர் நம்ம மேடையிலையும் ஏறி பேசியிருக்கிறாரு. என்ன பேசினாரு? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், தமிழர்கள் நாமெல்லாம் ஒன்னா நின்னாதான் இந்த திராவிடத்தை வீழ்த்த முடியும். இல்லை மறுபடியும் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம்னா, இப்போ திருமாவளவன் அவர்கள் போய் திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டு நம்ம தமிழில் ஒழிக்கிற வேலையை பார்க்குறாரு. கூட்டம் போடக்கூடாது,
நாம் தமிழ் கட்சி மேடை எப்படி ஏர்போர்ட் மூர்த்தி ஏறலாம், நம்மளை போகிற பக்கம்லாம் திசை திருப்ப சில ஆட்களை ஏவி விடுறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம தமிழர்கள் சிதறடிக்கப்படுவார்கள், நம்ம சிந்தனையும் சிதறி போகும். தமிழர்கள் ஒன்னாவே கூடக்கூடாதுன்றதா இவங்களோட திட்டம். தமிழர்கள் ஒன்னா கூடியிருக்கூடாதுன்னு யார் நினைப்பாங்க? திராவிடர்கள். அப்ப திராவிடர்களுக்கு துணை போறது யாரு? திராவிடரா இருந்தா மட்டும்தான் துணை போக முடியும். ஒரு தமிழன் துணை போயிடுவானா? அதுக்காக நாம் தமிழ் கட்சி வாங்கன்னு சொல்லல, நீங்க தனியால நிக்கணும்னு சொல்றோம். ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நாம் தமிழ் கட்சி மேடையும் ஏறாரு, பாமக மேடையும் ஏறாரு. அவரு என்ன நினைக்கிறாரு? எல்லாம் ஒன்னா இணைஞ்சிடணும், ஒட்டுக்கா நிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதன் அந்த சமூகத்துக்கு கெட்டது செஞ்சிருவாரா? இங்கதானே அந்த கேள்வியெல்லாம் எழுந்து வருது. அதுக்கு தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தேவையில்லாம சீண்டி விட்டு அவர் இன்னைக்கு படன்னு எல்லாம் கொட்டி தீர்த்துட்டாரு. இதுக்கு மேல ஐயா திருமாவளவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு கூட்டத்துக்கு நீ கல் விட்டு எரிஞ்ச, நாளைக்கு நான் சிதம்பரத்திலேயே கூட்டம் போறேன், அங்க வா பார்க்கலான்ற அளவுக்கு அவரை வெறுப்பேத்தி விட்டாரு நம்ம ஐயா திருமாவளவன் அவர்கள். உம்மால சிதம்பரத்துக்கு வரேன், பாத்துருவோம்டா. ஏய் திருமாவளவனே, நீயா நான் பாத்துருவோம்டா. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம்.